ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருட்டுக்கு 4 சமோசா. அதாவது சப்பாத்தியை ஒரு உருட்டு உருட்டி தேய்ச்சிங்கன்னா ஒரே சமயத்தில் 4 சமோசா பண்ணலாம். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். பேக்கரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் சமோசா நீங்களும் வீட்டில் ஈஸியாக பண்ணால் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் கோதுமை மாவு, ஒரு பவுல் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் பவுடர் சால்ட், 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி பிடிக்க வரணும். பர்ஃபெக்டாக ஆயில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அதே கப்பில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டது. ஒரு 3 நிமிஷம் டைட்டாக பிணைங்க. பிணைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் உருட்டும். நம்ம இந்த கேப்பில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இது இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் கிழங்கு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு காய்ச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கலருக்காக 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ லோ ஃப்ளேம் வச்சு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டஃபிங் ஆறட்டும். 1/4 கப் மைதா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த டோ 4 பால்ஸாக பிரேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பால்ஸ் டோவில் இருந்தும் 4 சமோசா பண்ணலாம். சப்பாத்தி ரோலரில் வச்சு திக்காக ஷீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஷீட்லேயும் கார்னர் அப்புறம் பாட்டம் 2 சைட்லேயும் கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு டைட்டாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணுறேன். இதே மாதிரி முடிஞ்சால் சைட்ஸில் ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக சீல் ஆகிடும். ஃப்ரை ஆகும்போது டோ ஓப்பனே ஆகாது. சைட்ஸை கவர் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு பாட்டம் கவர் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருங்க. இதே மாதிரி பாட்டமை ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா சமோசாக்கான டோ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ மிதமான சூட்டில் உள்ள ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தால் போதும். சமோசாவை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா சிவந்து வரணும். அந்த அளவுக்கு சிவக்க விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. சமோசா கூட உங்களுக்கு பிடிக்கும்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த சமோசாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.